எனக்கு வாழ்வு கொடுத்தவர் சார். இல்லை வாழ வச்சு தெய்வம் சார். அவரை பற்றி எது சொன்னாலும் சொல்லலாம் சார். அவ்வளவு இருக்கு சார். கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். அவருடைய சாப்பாட்டு விஷயத்துல அவர் அவ்வளவு பெருந்தன்மையா இருந்ததுக்கு துணை நின்றவர் நீங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். ஆமா சார். அவரு எதையும் எங்க இருந்தாலும் என்னை கூப்பிட்டு கேட்பாரு. ஏதோ நான் சாப்பிட்டாங்களா, எப்படி இருந்தாங்க, எப்படி இருக்கு, டேஸ்ட் எப்படி இருக்கு. காலையில மீன் குழம்பு போட சொல்லுவார் சார். காலையில் இட்லி மீன் குழம்பு, அதாவது ஜூஸ் தான் கொடுக்கணும். ஜூஸு, சூப்பு, ஹார்லிக்ஸ் போன்னுட்ட காப்பின்னு யார் கேட்டாலுமே கிடைக்காது சார். அந்த மாதிரி ஒரு நல்ல உள்ளம் படைச்சவர் சார். நான் 81 அவர்கிட்ட வேலை பார்த்துட்டு இருக்கேன் சார். நெஞ்சிலே துணை இருந்த படத்துல இருந்து அவரு கூட நான் பயணம் போயிட்டு இருக்கேன் சார். ஆனா இன்னைக்கு அவர் உருவத்தை நான் பார்க்க முடியாம போயிட்டேன் சார். கடைசியா சார் எப்ப சார் நீங்க சந்திச்சீங்க? கடைசி நம்ம இந்த சகாச படத்துக்குள்ள நம்ம ஒர்க் பண்ணோம் சார். ஓகே சார். அதுக்கப்புறம் ஒரு வீட்டுல போய் பாத்துக்கிறேன். இங்க எங்க அம்மாவுக்கு எங்க அப்பா இறந்தோடனே எங்க அம்மா பாத்துக்கிறேன். அப்போ ஒரு ட்ரிப் போய் பார்த்து எப்படி இருக்கு மாதவா, நல்லா இருக்கியா அப்படின்லாம் என்ன விஜயாச்சார் சார். ஓகே சார். எனக்கு ரொம்ப இதா இருக்கு சார். அவரை பத்தி எந்த குறையும் சொல்ல முடியாத ஒரு மனிதன் சார். கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். அப்படி ஒரு மனிதன் உலகத்துல பார்க்க முடியாது. கலங்கி போய் நிக்குது இன்னைக்கு. ஆமா சார். சாப்பாடு விஷயத்துல மட்டும் இல்ல சார். கண்டிப்பா சார். நான் யாரையா என்ன யாராவது ஒரு அண்ணன் இந்த மாதிரி ஒரு உதவி வேணும் அப்படின்னு சொன்னாலே செஞ்சிருவாரு சார். நிச்சயமா, நிச்சயமா. கேப்டன் இப்படி இருக்கு சார் அப்படின்னா எப்படி சார் உங்களுக்கும் அவருக்குமான நட்பு எப்படி சார் உருவானுச்சு? சார் நான் பிஎஸ் வீரப்ப கம்பெனில வேலை பார்த்துட்டு இருந்தேன் சார். ஓகே. அப்போ எஸ்.ஏ. சந்திரசேகர் சாரை வச்சு நாங்க ஒரு படம் பண்ண நெஞ்சிலே துணி இருந்தால். ஓகே சார். 81 அந்த படம் தெகு மராட்டால ஷூட்டிங் சார். ஓகே. அப்போ இருந்து பழக்கம் ஆயிடுச்சு. அப்ப நான் எம்ஜிஆர் படங்கள் பண்ணிட்டு இருந்த ப்ரொடக்ஷன்ல. ஓகே. அப்ப நான் சொல்ல இந்த மாதிரி சின்னவர் இப்படி பண்ணுவார், இப்படி அவர் சாப்பாடு கூட நாங்க கீரையை சேர்த்திக்கணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், அப்படி அவர் அப்படின்லாம் சொல்லி இந்த இடம் தான் தூங்கணும் அப்படிங்கறத இல்ல சார். நான் உட்கார்ந்துருந்தா கூட அவர் பக்கத்துல வந்து படுத்துருவார். எனக்கு இப்படி வேணும் அப்படி வேணும் எல்லாம் கிடையாது சார். அப்ப நாங்க எங்க கம்பெனில சொந்த படம் பண்ணோம் சார், வல்லரசு. அந்த படத்துக்கு முருகாலயாவில் ஒரு செட்டு போட்டிருந்தோம், ஸ்டீல் செட்டு. அப்போ மேடம் சொன்னாங்க இந்த மாதிரி கேப்டனுக்கு ஒரு கேரவன் வச்சிருப்பா அப்படின்னு சொன்னாங்க. நான் கேரவன் கொண்டு வந்து நிறுத்திட்டு என்ன அடிக்காத ஒரு குறை, எனக்கு எதுக்கு கேரவன், இவ்வளவு வருஷம் நான் கேரவன் வச்சிருந்தேனா? இல்ல கேப்டன் மேடம் சொன்னாங்க. மேடம் சொன்னா என்ன நினைச்சிட்டு இருக்கேன் உங்க மனசுல, நாளைக்கு இங்க கேரவன் நிக்க கூடாது அப்படின்ட்டார். ஓகே, ஓகே. அப்படி அந்த எளிமையில தான் வாழ்ந்துட்டு இருந்தாரு. பெரிய மனுஷன். பெரிய சொல்ற ஆட்கள்லாம் இன்னைக்கெல்லாம் வந்து தமிழ் சினிமால அப்படிப்பட்ட நடிகர்களே கிடையாது. எனக்கு சத்தியமா கிடையாது சார். 2 பேர் தான் சார் தமிழ் சினிமாவில் சாப்பாடு போட்டு மனுஷருங்க. ஒண்ணு எம்ஜிஆர் சாரு, ஒண்ணு எங்க கேப்டன். உண்மை சார், உண்மை சார். 100ல மத்ததுல யாரையுமே எல்லாரும் அப்படி பண்ண இப்படி பண்ண அதெல்லாம் கிடையவே கிடையாது சார். இப்படி ஒரு நல்ல மனிதருக்கு இப்படி எல்லாம் வரக்கூடாது. எதுவுமே என்ன நேரம்னாலும் சரி சார், நான் என்ன வர வேணாம்னுவார் சார் லொகேஷனுக்கு. எங்கேயாவது ஷூட்டிங் நடந்தா அவுட்டோர் நடந்தா நீ மெட்ராஸ்ல இரு, நீ மெட்ராஸ் விட்டு வராது. ஏன் கேப்டன் கேட்டா இல்ல நான் நினைச்சப்ப அவர் நினைச்சப்ப ஒரு நைட்டு 11 மணிக்கு ஒரு போன் பண்ணார், நாளைக்கு காலையில கேமரா அனுப்பு, நாளைக்கு இத்தனை பேரு ஃபைட்டர்ஸ் அனுப்பு, இப்படி எல்லாம் சொல்லுவாரு சார். எந்த வார்த்தையும் நாங்க தட்ட மாட்டோம் சார். ஓகே சார், ஓகே சார். நீங்க சார் மேனேஜரா இருந்தீங்களா சார் கூட? ஆமா சார், ப்ரொடக்ஷன் மேனேஜர் மல்லியம்பட்டி மாதவன். ஓகே, ஓகே சார். ப்ரொடக்ஷன் மேனேஜராவும் இருந்திருக்கீங்க, ப்ரொடியூசராவும் இருந்திருக்கேன், ப்ரொடியூசராவும் இருந்திருக்கீங்க. ப்ரொடியூசரா இருக்கு அவர் தான் சார் காரணம். ஓகே, ஓகே சார். உங்க ப்ரொடக்ஷன்ல சார் நடிச்ச படம் என்ன சார்? அதான் இருவர் சூரியன் சார், குஷ்பு, முரளி சார் கெஸ்ட் ரோல் பண்ணிருப்பாரு. ஓகே சார். கேப்டன் கெஸ்ட் ரோல் பண்ணிருப்பாரு எனக்காக. சூப்பர் சார், சூப்பர் சார். அப்புறம் என் படம் ரிலீஸுக்கு சார் அவர் ரொம்ப ஹெல்ப் பண்ணாரு சார். ஓகே, ஓகே. கோயம்புத்தூர் ரிலீஸுக்கு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் கேட்டாரு, விஜயகாந்த் சார் சொன்னா நான் ரிலீஸ் பண்றேன்னு. உடனே அவரு அங்கிருந்து போன்ல பேசுறாரு,
உடனே 10 நிமிஷம் பேசுறோன்னு 4 லட்ச ரூபா பணம் கொடுத்தாங்க சார், வாசன் பிரதர்ஸ்ன்ட்டு. பெரிய விஷயம் சார், பெரிய விஷயம் சார். அப்புறம் கொடுத்துட்டு அந்த படத்துல 2 லட்ச ரூபா லாஸ்ன்னு சொன்ன உடனே ம் எனக்கு மேடம் ஜெயலலிதா மேடம் அவங்க 2 லட்ச ரூபா லோ பட்ஜெட்ல படம் பண்ண கொடுத்தாங்க. ம் அந்த பணத்தை கொண்டு போய் நான் கொடுத்தேன். ம் அடிக்க வந்தார். ம் இந்த பணத்தை ஒன்று கேட்டனா, ம் வீடா இடம் வாங்கியிருக்கீல்ல, அந்த இடத்துல முதல்ல போய் வீடு கட்டு ம் அப்படின்னு சொன்ன ஒரு முதல் மனிதர் அவர் தான் சார். பெரிய விஷயம் சார். எனக்கு எல்லா வழியிலையுமே என் ஊருக்கு வந்திருக்காரு சார், என் வீட்டில் வந்து சாப்பிட்டேன், எங்க குடும்பத்தில் அவர் ஒருத்தர் சார். உண்மை சார், இதெல்லாம் வந்து இப்ப மனசுல இருக்கிற இருந்து ஊருக்கே வந்தார் சார். ம் ம் இப்ப இருக்கிறனே அந்த ஊருக்கே வந்தாரு. ம் சத்தியமங்கலம் கிட்ட. ம் சத்தியமானதுக்கு வந்தாரு, மல்லியம்பட்டிக்கு வந்தாரு, ம் ஃபேமிலி எல்லாருமே வந்தாங்க. அவ்வளவு ஒரு நல்ல மரியாதை உள்ள மனிதர். நல்ல எதை பத்தி எது சொன்னாலும் எது அவரை பத்தி தப்பா சொல்ல முடியாது சார். சொல்ல முடியாது, சொல்ல முடியாது, யாராலையுமே சொல்ல கேஆர் முடியாது விஜய் அவரை பத்தி. ஒரு டிப்பு கேஆர் விஜய் அம்மா அந்த பாட்டு குறைச்சாலும் நடிக்கிறாங்க சார். ம் அப்ப நம்ம ப்ரொடக்ஷன் ஆளுங்க பெரிய கிளாஸ் சில்வர் கிளாஸ்ல ம் எல்லாருக்கும் இளநீ கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஓகே. விஜயம்மாவுக்கு கொண்டு போய் இளநீ கொடுக்கும்போது இது யாருக்கு எனக்கு இவ்வளவுல. ம் அப்போ நம்பியார் சாமி சொன்னாரு, ம் விஜயா நீ வாயே திறந்துடாத, ம் வாயிலே ஊத்திருவாங்க, அவங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி பண்ணிட்டு இருக்கான் விஜயகாந்த், ம் யாருக்கு எந்த குறை இருக்கக்கூடாது, ம் அப்படி பண்ணிட்டு இருக்காரு விஜயம்மா ம் அப்படின்னு சொன்னாரு நம்பியார் சாமி. எஸ் அண்ணனும் ஓகே ஓகே பாட்டுக்கு ஒரு தலைவன்ல. ஓகே சார், ஓகே சார். அந்த அளவுக்கு அவர் எல்லாருக்கும் சமமான ஒரு ஆமா treatment தான் சார் பண்ணிட்டு இருந்தாரு. ஆமா சார். நான் 1981 சார் ஆ நெஞ்சிலே துணிதல் படத்துல எனக்கு நான் அப்போ ப்ரொடக்ஷன்ல வேலை பார்க்குறேன் சார். ஓகே சார். அப்போ அவர் எனக்கு பழக்கமானார். அப்போ அதுல இருந்து நானும் சுப்பையா 2 பேரும் அவங்களுக்கு ரொம்ப இதா இருப்போம். ஓகே. அப்போ வந்துட்டு இருக்கும்போது அப்படியே பழக்கமாச்சு. அப்புறம் எல்லா படங்களையும் எனக்கு சொல்லுவார் ப்ரொடக்ஷன்ல, ம் நீங்க பண்ணுங்க 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 அப்படின்னு சொல்லி. ம் அப்போ எனக்கு ஒரு சந்தர்ப்பம் எப்படி கிடைச்சேன், நான் எஸ் சந்திரசேகர் சார் ம் ஒரு சொந்த படம் ஆரம்பிச்சார். ம் அதாவது வீட்டுக்கு ஒரு கண்ணகின்னு சொல்லி. ம் அந்த படத்தினுடைய ப்ரொடக்ஷன் மேனேஜர் கள்ளிப்பட்டி சீனிவாசன் ஒருத்தர். அவர் ஓகே ஓகே. அவர் 3 நாளைக்கு படம் 2 நாளைக்கு முன்னாடி ஷூட்டிங் ஆரம்பிக்கும் போது அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. ஐயோ. அப்ப என்ன பண்ற, மேனேஜர் யாருடா நீதே மேனேஜர் அப்படின்னாரு சந்திரசேகர் சார். ம் சார் நான் ப்ரொடக்ஷன்ல என்ன சார் பண்ண, இல்ல நான் சொல்ற மாதிரி நீ செய் அப்படின்னு சொல்லி ம் அவரு தான் என்ன ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஆக்கி விட்டாரு, ம் எஸ் சந்திரசேகர் சார். ம் அப்புறம் சரியான்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கும்போது எல்லா படங்களும் நானே பண்ணிட்டு இருந்தேன். ம் பண்ணிட்டு இருக்கும்போது அப்ப விஜயகாந்த் சார் வச்சுதான் சந்திரசேகர் சார் நிறைய படங்கள் பண்ணிட்டு இருந்தாரு. ம் அப்ப அந்த படங்கள் எல்லாமே நான் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு சின்ன சண்டை வந்து நான் ஒதுக்கிட்டேன் சந்திரசேகர் சார் இருந்து. ஓகே. அப்ப நான் இவர் அடிக்கடி போய் பார்ப்பேன் அந்த டீனர் வீடு ஆபீஸ்ல. ம் அப்ப எப்படி இருக்கீங்கன்னா எப்படி அப்படின்லாம் சொல்லுவாரு அவரு ராவத்தர் சார். அப்புறம் எனக்கு பாய்மர கப்பல்னு ஒரு படம் பண்ணேன் சார், கனகராஜ் சார் ஹீரோ. ஓகே. அந்த படத்தை பண்ணிட்டு இருக்கும்போது டப்பிங் ஏபிஎம் டப்பிங் தியேட்டர்ல நடந்துட்டு இருக்கும்போது ம் என் கூட ஒருத்தர் ராதாகிருஷ்ணன் ஒருத்தர் இருந்தார். ம் அவர் வந்து என்ன சைக்கிள்ல வந்து கூட்டிட்டு வந்தாரு. உடனே கூட்டிட்டு வர சொல்றாரு ம் விஜயகாந்த் சார். அந்த இது பெரிய பயங்கரமான ஒரு பூஜை சார், உலகன்மான் பூஜை ம் ஆபீஸ்ல. ஓகே. அப்புறம் என்ன பார்த்தோன்னு எனக்கு ஒரு மாலையை போட்டா ஒரு கவர் கொடுத்தாரு. ம் அந்த கவரை அப்புறம் ஆபாவான வேறு சின்ன ம் அப்ப ஆபாவான கூப்பிட்டு சொன்னாரு, இந்த மாதிரி சார் இவரு தான் நம்ம கம்பெனில மேனேஜர் 2 பேர் ராதாவும் இவரு அப்படின்னு. இதுக்கு முதல்ல அவரு என்ன சொல்லியிருந்தாருன்னா, அண்ணே நான் படம் எடுத்தா நீ தான் மேனேஜர் அப்படின்னாரு. இது எல்லா நடிகரும் சொல்றது அந்த படம் முடிகிற வரைக்கும். கரெக்ட் கரெக்ட். அப்போ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தப்ப இவனை கூப்பிட்டு கொடுத்து அன்னைக்கு 20,000 ரூபாய் அட்வான்ஸ் சார் எனக்கு. அவர் வீட்டுல வந்து எங்க மிஸ்ஸஸ் கிட்ட கொடுக்கும்போது 20,000 ரூபாய் கொடுத்தாரு. அப்போ ஆபாவானம் சொன்னாரு, என்கிட்ட 3 மேனேஜர் இருக்காருங்க, பாபாவா விஜயகுமார், பாகனே ராஜேந்திரன், சக்தி வேல் அப்படின்னு சொல்லி. சார் உங்க சைடுல எத்தனை மேனேஜர் வச்சிருக்க, ஆனா என் சைடுல இங்க 2 பேர் மேனேஜரு அப்படின்னு சொன்னாரு. அவரும் ராவத் சார் சொல்லி வச்சுட்டாங்க. அப்புறம் எல்லா படங்களுமே நான் பண்ணிட்டு இருந்தேன். பண்ணிட்டு இருக்கும்போது அப்புறம் முரளி சார் வச்சு நாங்க ஒரு படம் பண்ணோம், சுந்தரராஜ் சார் டைரக்ஷன். அது பண்ணிட்டு இருக்கும்போது முரளி சார் எனக்கு ரொம்ப பழக்கமானார். ஓகே.
அப்ப நான் படம் பண்ணட்டுமான்னு கேட்டதான் தாராளமா பண்ணுங்கண்ணே ம் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ குஷ்பு மேடம் ரொம்ப பிஸி, ம் ம் பயங்கர பிஸி அந்த அம்மா. ம் அப்ப இந்த படம் வேற ஓடிட்டு இருக்கு, சின்ன ம் இவரு திருப்பு சார் படம், சரி. சின்ன தம்பி. ம் அதனால நிறைய ப்ரொடியூசர்கள் இருந்தாங்க. அப்பா அந்த அம்மாவை போய் பார்க்க, அப்ப நீ என்ன பண்ண போறேன்னு இப்ப அந்த அம்மாவை பாருன்னாரு கேப்டன். ம் ம் போய் அவன் வீட்டை போய் பார்த்தோன்னு என்னென்ன அப்படின்னு, இந்த மாதிரிமா நான் படம் பண்ற கேப்டனை வச்சு, இந்த கேப்டன் இதுல ம் முரளி சார் ஹீரோ அப்படின்னு சொன்னேன். ம் அப்போ மதர்லாண்ட் பிக்சர்ஸ்ல ஒரு மேனேஜர் வந்து இருக்காரு தட்சிணாமூர்த்தின்னு சொல்லி. ம் அப்ப அவர் டேட்டு கேட்கிறாரு. அப்ப நான் சொன்னம்மா என்னம்மா அப்படின்னு கேட்டேன். சரி நான் தர்றேனே அப்படின்னாங்க. 1.25 ரூபா சம்பளம் பேசினேன் சார் ஓகே. அந்த அம்மாவுக்கு. அப்போ பயங்கரமான பிஸி. ம் அப்புறம் சரின்னு சொல்லிட்டு கேப்டன் வந்து சொன்ன மாதிரிங்க அப்படின்னு சொன்னேன். சரி ரொம்ப சந்தோஷம், நீ ஆரம்பிச்சுக்கோ ம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு எல்லாம் பண்ணி அந்த படம் ரிலீஸ் பண்ணும்போது இவர் எல்லாம் எனக்கு ஹெல்ப் பண்ணார் சார். ஓகே. எதை கேட்டாலும் அவர் கேட்காம நாங்க பண்ண மாட்டோம் சார். சரிங்க சார், சரிங்க சார். அப்புறம் புது வீடு கட்டுற உடனே ஆ அப்ப எங்களுக்கு நரசிம்மா ஷூட்டிங். சரி. அப்போ ஹைதராபாத்துக்கு அவர் போனோம். ஆ ஃப்ளைட்ல டிக்கெட் போட்டாச்சு. நான் புது வீடு போறதுக்கு அவரு மேடமு இது சந்திரசேகர் சாரு இப்ராஹிம் சார் இதெல்லாம் போட்டு ம் அடிச்சு இந்த நோட்டீஸ். சரி. அப்ப வந்தாங்க. நான் வரமாட்டேன் அப்படின்னு சொன்னாரு ம் காமெடியா. ம் வரலையான்னு நான் அந்த வீட்டுக்கு போக மாட்டேன் கேப்டன், நீங்க அப்படி எல்லாம் இதாங்காதீங்க சரி. அப்படி என்ன உடனே சரி வா. ம் அப்புறம் அவர் வந்து மேடமும் அவங்களுக்கு தூளை கேட்டதுக்கு அப்புறம் தான் நாங்க உள்ள போனோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எதே இருந்தாலும் மகிழ்ச்சியான சம்பவங்கள்லாம் நிறைய இருக்கு உங்களுக்கும் அவருக்கு. ஆமா சார். அவரு நிறைய சம்பவங்கள் அவருக்கு. அதாவது சார் அவர் சாப்பிடுறது கூட ம் இதுதான் வேணும் அதுதான் வேணும்னு கேட்க மாட்டாரு சார். ஓகே. வச்சா கூட ம் அதை எடுத்து எங்க தட்டுல வச்சிருவாரு. ஓகே. அதெல்லாம் சாப்பிட மாட்டேங்க, இவ்வளவு சாப்பிட வேணாப்பா ஓகே. அப்படி அவன் பசி என்ன கூப்பிட்டு சொல்லிவிடு, எனக்கு பசி ஏதாவது வாங்கி கொடுங்க ம் அப்படி. எங்க குரூப்புக்குள்ள இருக்கிறது அந்த மேக்கப் மேனோ காஸ்டியூமரோ ம் ப்ரொடக்ஷன்ல எல்லாருக்கிட்டையும் கேட்டுருவாரு எனக்கு பசிக்குது ம் அப்படிம்பாரு. அந்த மாதிரி ஒரு மற்ற சாப்பிட்டாங்க, மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். நானே நிறைய பேருக்கு யார்கிட்ட வாங்கி கொடுத்துருக்கேன் சார். ஓகே. ஸ்கூல் ஃபீஸ் அது கேப்டன் இந்த மாதிரி வந்திருக்காங்க அப்படின்னா என்னன்னு கேளவன கூப்பிட்டு நீங்களே பேசுங்கன்னா பேசிடுவார். ஓ அந்த மாதிரி. அப்ப நான் வீடு கட்டி எனக்கு பணம் இல்லைன்னு சொன்னேன்னு என்னாச்சுன்னா போய் அவர்கிட்ட அப்போ வாஞ்சிநாதன் ஷூட்டிங் நடக்குது குஷால்தாஸ்ல. சரி. போனேன். நான் கேட்டேன் இந்த மாதிரி கேப்டன் எனக்கு நாளைக்கு தளம் போடணும், ம் அவர் பணம் வேணும் அப்படின்னாரு. சரி. எவ்வளவு வேணும்? அவர் 50,000 வேணும். அப்பா மகாராஜான்ட்டு பல்லருக்கு டைரக்ட் பண்ணாரு. சரி. அவர் என்ன பண்ணாரு, என் வேலையை பார்த்துட்டு 1 லட்சம் ரூபா நான் தர்றேன்னு அப்படின்னாரு. ஓகே. அப்புறம் அவர் தரல. ஓகே. நான் என்ன பண்ண, நான் போய் கேட்டோன்னே அவரு சரி அதாவது நான் தரேண்ணா. அவர் தரல, நீங்க தரீங்களா? சரி நீ காலையில் போய் அன்னிக்கிட்ட வாங்கிக்கினாங்க. சரி. காலையில போனா மேடமு நீங்க பணம் கேட்டிருந்தீங்களா மாதவன் அப்படின்னு. ஆமாங்க அண்ணி அப்படின்னு. சரி 50,000 கொடுத்தாரு. அவருக்கு நான் போன் பண்ணுவேன். யாரு என்ன மாதம் பேசுறாருங்க அப்படின்னா குடு என்ன மாதம் நல்லா இருக்காயா? நல்லா இருக்கேன். வீட்டுல எப்படி நல்லா இருக்கேன். அதான் இப்படிதான் நான் வாழ்த்துக்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன்.